பிரைஸ் தி லார்ட். இந்த 21 நாட்களிலும் நீங்கள் சிரமத்தை பார்க்காம காலையிலே எழும்பி ரொம்ப லேட்டாக சிலர் தூங்கினா கூட காலையில் எந்திரிச்சு கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். இதற்கு நிச்சயமாய் ஒரு பெரிய பலன் உண்டு. அவருடைய நாமத்திற்காக நம்ம காண்பிக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த 21 நாட்களும் கலந்து கொள்கிறத கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். ஆமென். பெரிய பலன் உங்களுக்கு தருவாராக. தினம் தினம் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயம் எல்லாரையும் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம சில காரியங்களை சுலபமாய் செய்கிற ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாருமே கேட்கணும். ஒரு ஜபமே சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கடினமாய் செய்கிறார்கள். எல்லாமே நமக்கு கடினமாக இருக்குது. வேலை கடினமாக இருக்குது, சம்பாத்தியம் கடினமாக இருக்குது, நம்முடைய குடும்பத்தை நடத்துறது நமக்கு கடினமாக இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு ஆரம்பத்தில் கடினமான பாதையில் நம்ம வந்திருந்தாலும் நம்மளை லெகுவாய் நடத்துகிற கர்த்தர். நம்ம கடினமாய் செய்கிற காரியத்தை எல்லாம் நம்ம லெகுவாய் பண்ண முடியும். அதற்கென்று ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல நீங்க கேட்கணும். எல்லாருமே நம்ம பாருங்க, சிலர் உழைப்புல 2 விதமான உழைப்பு இருக்கிறது. ஒன்று ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரொம்ப கடினமான வேலை. அப்போ நிறைய பேர் அது கடினமாய் உழைக்க வேண்டாம் என்று சொல்லலை, ஆனால் கடினமாக உழைச்சிட்டே இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குறது அப்படின்னா, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. எல்லாத்தையுமே லெகுவாய் கொண்டு டென்ஷனே இல்லாமல் நிறைய பேர் எவ்வளோ அழகாக உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து ஒரு சேரில் உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சம்பாத்தியம். ஆனால் சில பிள்ளைகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உழைச்சி மிச்சத்தை எடுத்து பார்க்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை பெரியவர்களாகிய நீங்கள் அப்படி கடினமாக உழைச்சி உங்களுடைய தோள்பட்டை எல்லாம் உறிஞ்சிருக்கலாம், உங்களுடைய உச்சம் தலை மொட்டையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளாவது எப்படி பண்ணணும்னா அவர்கள் லெகுவாய் இந்த உலக வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ அதற்கு தகுந்தது போல நம்முடைய ஞானத்தை வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு நிறைய உலகத்தானுடைய சாட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ சில பொருட்களை பார்த்தீங்கன்னா சிலர் அவ்வளோ கஷ்டப்பட்டு விற்பாங்க. ஆனால் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக கொடுத்து முடிச்சிருவாங்க. பாருங்களேன், லெகுவாக கொடுத்து முடிச்சிருவாங்க. அந்த ஞானம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்தருளுவாராக. அப்போ எல்லாரும் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் சுலபமாய் இந்த உலக வாழ்க்கையில் சுலபமாய் நான் சம்பாதிக்கணும், நான் சுலபமாய் வாழணும். அப்போ நீங்க சம்பாதிக்கிறதற்கு ஆசீர்வாதத்திற்கு டென்ஷனே இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க நிறைய ஊழியம் செய்யலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம். சிலரால் இந்த ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாது, நினச்ச நேரத்திற்கு திருச்சபைக்கெல்லாம் வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வேலை அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த ப்ரேயரை முடித்த உடனே நிறைய பேர் அறிபறியாக இருப்பாங்க. இன்னைக்கு போனாதான் சம்பளம், இன்னைக்கு போனாதான் சாப்பாடு, இன்னைக்கு போனாதான் நம்முடைய கரண்ட் பில்லை கட்ட முடியும், வாடகை கட்ட முடியும். நான் சொல்கிறேன், எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்? எத்தனை நாள் வாழ்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல ஒரு நபராவது எழும்பி அவங்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனை போல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா கர்த்தர் அவங்கள மாற்றணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன்னா இந்த உலகம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, மனுஷங்க வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இனி யாருக்கு மரியாதை இந்த உலகத்துல கிடைக்கும் அப்படின்னா, கடினமாய் உழைக்கிறவர்களுக்கு அல்ல, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். பாருங்க, காலையிலிருந்து போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 1000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வராங்க, ஒரு 500 ரூபாய் 300 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்தி அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. தவறான விதத்திலே அல்ல, இல்லைன்னா ஏதாவது விளையாடி இந்த மாதிரி லாட்ரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க போகவே கூடாது. இப்போ கொஞ்சம் சமீப நாட்களாக இந்த ரம்மி விளையாட்டு மீடியாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், தயவு செய்து விளையாட்டுக்கு கூட அதை விளையாடாதீங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்காக பணத்தை கட்டுறாங்க, நீங்க விளையாடணும், தயவு செய்து அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன்.
அது உங்களை அழிவின் பாதருக்கு கொண்டு போகும். கடந்த நாட்களிலே, கடந்த 2 மாதத்துல மட்டும் நான் செய்தியை கேட்கிறேன். இந்த ரம்மி விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அவங்க சூசைட் பண்ணி மரித்ததை நான் ஒருவன் கேள்விப்பட்டேன். நான் ஒருத்தன். எனக்கு இந்த 2 மாதத்துல வந்த ஃபோன் காலில் 5 குடும்பம் எனக்கு ஃபோன் பண்ணி, என் கணவனார் இந்த மாதிரி இந்த விளையாடி இறந்துட்டாரு, என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி விளையாடி இறந்துட்டான், பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பணத்தை விட்டுட்டான். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயத்திற்கு போகக்கூடாது. ஆனால் நீங்க செய்கிற வேலையே நீங்க எப்படி செய்ய நினைக்கணும்னா, சுலபமாய் செய்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்கள். நான் கடினமா செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா நான் லகுவா செய்யறதற்கு எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை நான் கடினமாய் செய்யாதபடி நான் லகுவாய் செய்ய சொல்லுங்க. ஆண்டவரே, லகுவாய் செய்ய எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரிடத்துல அந்த ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் தருவார். ஆண்டவரால தர முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனி நான் கடினமாய் அல்ல, லகுவாய், அதை லகுவாய் சுதந்தரிப்பாய் என்று சொன்னீரே தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய வெற்றியை சுலபமாய் அதை சந்திக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, நான் சுலபமாய் அதை சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும். அதற்கு வேண்டிய கிருபை எங்களுக்கு கட்டளை இடப்படட்டும் அப்பா, எங்களுக்கு கட்டளை இடப்படட்டும். ஆமேன் சொல்லுவோம். ஸோ இனி எல்லாத்தையுமே நீங்க இன்னையிலிருந்து ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். என்ன ஞானம்னா, ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் லகுவான செய்யணும். அப்படி எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை எனக்கு கட்டளை இடுங்க ராஜா. ஆமேன். என்னுடைய ஆண்டவர் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாரு. உடனே என்ன பண்ணிருச்சு? சத்தமா சொல்லுங்க. உண்டாயிருச்சு. நம்மளை திருத்துறதுக்கு மட்டும்தான் கர்த்தர் ரொம்ப பாடுபட்டாரு. வேற யாருக்குமே கர்த்தர் அவ்வளவு பாடுபடலை. நம்மை மீட்கிறதுக்காக ரத்தத்தையே சிந்தி உயிரையே கொடுத்தாரு. ஆனா இந்த உலகத்தையே ஒரு வார்த்தையிலே படைச்சிட்டாரு. இந்த உலகத்துல இருக்கிற சகலத்தையும் ஒரு வார்த்தையிலே படைச்சிட்டாரு. அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரோட நெருங்குறதற்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நம்ம கடினமா உழைக்கணுமே தவிர, கடினமா பாடுபடணுமே தவிர, இந்த உலகத்துல இருக்கிற பிளெஸிங்க சுலபமாய் சுதந்தரிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்க எல்லாருக்குமே தருவாரு. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார். நீங்க பட்ட பாடு உங்க பிள்ளைங்க பட மாட்டாங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை கர்த்தர் உங்க பிள்ளைகள் படுவதற்கு விட மாட்டாங்க. நல்லா ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். கிருபையை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுலபமாய் சுதந்தரிப்பார்கள். நீங்க ஒரு ரூம் கட்டுறதுக்கு நீங்க கஷ்டப்படலாம். ஒரே ஒரு ரூம் உங்களுக்கு பெரிய பாரமா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளை மாளிகையே சுலபமா கட்டுவாங்க. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாரத்தை நீர் லகுவாக்கும். என் பாரத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலை மேல அந்த பாரத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சதுனால வேற ஒன்னையுமே அவர்களால் யோசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஆண்டவரை ஆராதிக்கிறது எல்லாத்துக்குமே தடை. ஏன்னா பாரமான நுகத்தை அவங்க மேல வச்சிருக்காங்க. அப்போ உங்க தலை மேல இருக்கிற அந்த வேலை பழுக்கள் உங்களை ரிலாக்ஸாவே வாழ விடாது, ஜெபிக்கவே விடாது. அப்போ இதை ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு முழுக்க ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் எப்படி சுதந்தரிக்கணும்னா, லகுவாய் என் வேலையெல்லாம் நான் எப்படி செய்யணும் அப்படின்னா, லகுவாய் செய்யணும். அதற்கு ஏற்றது மாதிரி உங்களுடைய ஞானத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்க. நானும் கடந்த நாட்கள்ல இருந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா, இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கும் போது எல்லாத்தையுமே டிஜிட்டலா கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே டிஜிட்டலா பண்ணணும் ஆண்டவரே. அப்படின்னா ஒரு ஆத்மா ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னா யாருமே சொல்லாம எனக்கு தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அதுக்காக ஒரு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இடத்துல நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க பிரதர், ஏதாவது ஒன்று செய்யுங்க. அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு சின்ன ஒரு வசன ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை ஒவ்வொருத்தருடைய பைபிள்லையும் ஒட்ட சொல்லுங்க பாஸ்டர். அந்த பைபிளில் ஒரு பார்கோடு நம்ம வச்சிருவோம். அப்போ அவங்க பைபிள் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க அட்டெண்டன்ஸ் விழுந்துடும். அப்படின்னா உங்களுக்கே தெரியாம நீங்க வர்றீங்களா இல்லையான்னு கண்காணிக்கணும். அப்படி உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அதுக்காக ஒரு 4-5 ஆப்ஷன் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ஒன்றும் பத்தாது. சிலர் பைபிளை தூக்கிட்டு வர மாட்டாங்க, வெறுங்கைய. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் பிரதர்? அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான், உங்களை கஷ்டப்படுத்தாம தான் எல்லாத்தையும் செய்யணுன்ற அளவுக்கு மாறிடுச்சு. பாருங்க, ஒரு மாலுக்கு போறீங்க, பைக்கில் போனீங்கன்னா 2 நிமிஷத்துல நீங்க உள்ள போகணும். வெயிட் பண்ணோம்னா இவன் என்ன வெயிட் பண்ண வைக்கிறான், அவன் கடைக்கு நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அப்போ இன்னைக்கு இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க கண்டிப்பாக வளரணும்.
ஐயோ, உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் எவ்வளோ ஞானமாக நடக்கிறாங்க. அதை நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்து ஒரு CD பவுச் வாங்குறதுக்காக போனேன். ஒரு நாள் அவர்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 12 லட்சம் ரூபா ஒரு நாளுடைய சம்பாத்தியம். நான் போகிறது 9:45 மணிக்கு அந்த கடைக்கு அந்த டைம் பக்கத்தில் உள்ளே என்ட்ராகிறேன். அவங்க அந்த கம்பெனி முழுவதையும் க்ளோஸ் பண்ணி வெளியே அந்த ஓனர் வந்துட்டாரு. அவருக்கு கீழே மட்டும் 50-60 பேர் வேலை பார்க்குறாரு. அவர் மட்டும்தான் சாவியை பூட்டிட்டு வெளியே வராரு. என்ன சார் அப்படின்னு கேட்டார். ஒரு CD பவுச் வேணும் சார், கடையை சாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் எப்படியும் கிட்டத்தட்ட 8 பூட்டு 9 பூட்டு இருக்கும். எல்லா பூட்டையும் அந்த ஒரே மனுஷன் திறந்தாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் எல்லாம் செய்யறது ஊழியமே இல்லைன்னு நினைச்சேன் நான். பாருங்க, அன்னைக்கு மட்டும் அவருடைய டர்ன் ஓவர் 8 லட்சம் ரூபாய். நான் வாங்குற CDயில் அவருக்கு 50 காசு தான் மிச்சம், 50 காசு லாபம். அந்த 50 காசுக்காக காலையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்ச மனுஷன் அந்த அத்தனை பூட்டையும் திறந்து உள்ள போய் அந்த CD பவுச்சை என் கையில கொடுத்து 5 ரூபாய் வாங்கி கல்லாப்பட்டிக்குள்ள போட்டுட்டு திரும்பி அத்தனை பூட்டையும் பூட்டினாரு. பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து எவ்வளவு விழிப்பா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு விழிப்பா இருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? வந்துட்டான் பாருங்க 9:45 மணிக்கு, இந்நேரத்துக்கு வந்திருக்கிறான், 9 பூட்டு பூட்டியாச்சு. நான் நாளைக்கு வா போயிட்டு, இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கிட்டு போ, இந்த 5 ரூபாய்க்கு நான் விற்று 50 காசை வச்சு நான் மாளிகையா கட்ட போறேன், கோயிலா கட்ட போறேன். அப்போ அடுத்து எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு, என்ன வாங்கினாலும் இந்த கடையில் வாங்கணும்டா. 9:45 மணிக்கு அவன் பொருளை எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவன் கடையில் தான் வாங்கணும். அப்ப எப்படியெல்லாம் ஜனங்கள் ஞானமா நடக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி நடக்கணும்? நீங்களும் நானும் ஸ்மார்ட் ஆகணும். நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்பா, நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாங்களா? ஜெபிக்கணும், அதுக்காக ஆசைப்பட்டு ஜெபிக்கணும். உங்களுடைய, நான் தான் சொல்றேன், என்னுடைய ஜெப குறிப்பு போன வருஷம் வரைக்கும் 40 ஜெப குறிப்பு. இப்ப அந்த ஜெப குறிப்பு 60 மாறிடுச்சு. நான் போன வருஷம் வரைக்கும் 40 தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து திருச்சபை கட்டணும், அது திருச்சபை எப்படி இருக்க போகுது அப்படின்னு 20 எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. அப்பா வருஷம் நம்முடைய பர்சனல் ஜெப குறிப்பு அதிகமாகணும். 40 60 ஆச்சா, இனி அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ள 100 ஆயிடும். அது ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியலன்னா கூட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஜெப குறிப்பு ஜெபிச்ச 40 ஜெப குறிப்பும் இன்னைக்கு என் தலை மேல நடக்கிறத அப்படியே நான் நம்புறேங்க, அப்படியே நம்புறேங்க. 2008 வருஷம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ஊழியக்காரர் உலகநாயகன் அப்படின்ற ஒரு தலைப்பில் செய்தி கொடுத்தாரு. உலகநாயகன் அப்படின்னு செய்தி தலை கொடுத்தாரு. அப்போ அந்த செய்தியில அவர் பேசிட்டே இருக்கும்போது, அப்போ அவர் பேசிட்டே இருக்காரு. அப்போ என் மனசுல ஆண்டவர் பேசுறாரு. அப்பதான் ஜெபக்குறிப்பு எழுத ஆரம்பிச்சார். அந்த ஜெபக்குறிப்பு எழுதுற பழக்கம் ஒவ்வொரு வருஷமும் 21 நாள் ஜெபக்குறிப்புல அந்த ஜெபக்குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு அந்த ஜெபக்குறிப்பெல்லாம் திரும்பி பார்த்தா, அன்னைக்கெல்லாம் அந்த ஜெபக்குறிப்பை நாம் ஜெபம் பண்ணும்போது காமெடியா தெரிஞ்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ காமெடியாக தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையும் நான் எழுதி வச்ச ஜெபக்குறிப்பையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்டா டே, உனக்கு கொஞ்சமாவது மனசு இருக்காடா? இந்த விஷயத்த நீ போய் கேட்குற, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஆனா அந்த ஜெபக்குறிப்புக்காக ஜெபம் பண்ண. இன்னைக்கு காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னது மாதிரி இன்னைக்கு அந்த ஜெபக்குறிப்பெல்லாம் அப்படியே எனக்கு நிறைவேறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு அற்பமா தெரியும், உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அற்பமா தெரியும். ஆனா ஒரு நாள் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபம் வீணாய் போகாது, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், அவரை வச்சு ஜெபம் பண்ணா போதும். ஏன்னா கொடுக்க போறது அவர் அல்லவா? ஆமென். ஜெபக்குறிப்பை எழுதும் போதே உங்களை வச்சு ஜெபக்குறிப்பு எழுதக்கூடாது. யாரை வச்சு எழுதணும்? கேட்கல. நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சோதனையே அப்படிதான். நம்ம என்ன கேட்டாலும் யாரை தான் நினைப்போம்? நம்மளை தான் நினைப்போம். இதுக்கு உனக்கு தகுதியா தகுதி இல்லையா? நீ என்னடா தகுதியா இருக்க, உனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே 10 கேட்கறவங்க 2 குறைச்சிருவோம், 3 குறைச்சிருவோம். ஆண்டவரே ஒரு 4 கிடைச்சா போதும். உங்களை வச்சு கேட்காதீங்க, கர்த்தரை வச்சு கேளுங்க. நான் சிறியவனா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரிய தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு முழுக்க எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் சுலபமா எல்லாத்தையும் நான் அடைஞ்சிருக்கணும். அந்த ஞானத்தை எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு கிருபை தாங்க. ஆமென் சொல்லுங்கள். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் சிஸ்டர். நல்லா சொல்லுங்க எல்லாருமே, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமென். பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? நீங்க எல்லாமே கொஞ்ச நாள்ல டிஜிட்டலா மாறிடுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆமென். நம்முடைய திருச்சபையில தாங்க பெரிய ஆட்கள் இருக்கணும், திருச்சபையில தாங்க பணக்காரங்க இருக்கணும்,
திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள் தான் உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைக்கணும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு ஐடியா கொடுக்கறத யாரா இருக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்புறீங்களா இல்லையா? அப்படி இருந்துட்டாங்கன்னா நம்முடைய தேசத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் அப்படியே செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீங்கள் அது மேல வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாமே. 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி வல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கானானிய ஸ்திரீக்கு உள்ளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. அது என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். அப்போ இந்த விருப்பத்திற்காக பல இடங்களில் அவர்கள் போகிறாங்க. அதுல அவளுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை விடுதலை ஆக்க முடியும் என்று அவங்க நம்புறாங்க. இப்போ ஆண்டவரிடத்துல வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு கானானிய ஸ்திரீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். அவருடைய தலையின் மேல நிறைய சாப கட்டு இருக்குது. அதனாலதான் உன் குடும்பத்துல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நாம் விரும்ப முடியாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த ஸ்திரீயினுடைய மனசுக்குள்ள, இல்ல இல்ல, அற்புதத்தை வாங்காம போக கூடாது, கர்த்தர் இரக்கம் செய்யாம இந்த இடத்துல இருந்து போக கூடாதுன்னு திரும்ப திரும்ப அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. உடனே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ உன் பிள்ளையினுடைய சுகத்தை தானே விரும்புற, உன் பிள்ளையினுடைய சத்துரு வெளியே போகணும்னு தானே விரும்புற. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன அந்த நிமிஷத்திலேயே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இன்று ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விரும்பலாம். இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம். அது நடப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லாம இருக்கலாம். அது எப்படி பாஸ்டர் நான் விரும்புறது நடக்கும்? விரும்புறது நடக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ஆள் பலம் இல்லை, நான் விரும்புகிறது கண்டிப்பா நடக்காது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீ விரும்புகிறது அவருடைய கரத்தினாலே வரும். நீங்கள் விரும்புகிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் விரும்புகிற பிள்ளையினுடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிற அந்த வீடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிறபடி அந்த திருமணம் நடந்து முடியும். நீங்கள் விரும்புகிறபடி ஒரு எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். எல்லாரும் கையை மேல உயர்த்தி சத்தமாய் ஆமென். நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வாக்குத்தத்தம் நடக்கட்டும். அப்பா, என்னுடைய பிள்ளையை இப்பொழுது ஒரு அற்புதத்தை, அவங்க விரும்புகிற அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வீராக, வாய்க்க செய்வீராக.
ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்ம சில நேரங்களிலே விரும்பும் போது எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனா நான் நம்புறேன், வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறவரே யார் அப்படின்னா கர்த்தர் தான் நமக்குள்ள விருப்பத்தை வைக்கிறாராமா. ஆண்டவர் நமக்குள்ள விருப்பத்தை வைக்கும் போது எதுவுமே இருக்காது. அதுதான் வேதம் சொல்லுது, காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். உங்களுக்குள்ள ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது, ஒரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விருப்பம் வருதுன்னு வைங்களேன். ஒரு செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அது மாதிரி ஒரு பாட்டை கேட்கும் போதே ஒரு விருப்பம் வரும். கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போதே ஒரு விருப்பம் வரும். அப்ப அந்த விருப்பம் யாரால வருதுன்னா அது தேவனே அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வைக்கிறாரு. விருப்பத்தையும் ஆற்றலையும் வாஞ்சையும் வைக்கிறவர் கர்த்தர். உடனே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அந்த விருப்பத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். நீங்க ஜெபத்தினால தான் அதை உயிரை கொடுக்க முடியும். சிலர் நமக்கு எல்லாம் விரும்புறது நடக்குமா அப்படின்னு விட்டுருவாங்க. இல்ல இல்ல, விருப்பம் வந்துச்சுன்னா உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் வருது, இந்த மாதிரி செய்யலான்னு நான் நினைக்கிறேன், நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பினது எதுவுமே நடக்காம போயிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்துல சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எல்லாரும் விரும்புறது நடக்குது, ஆனா நான் விரும்புறது ஒண்ணு கூட நடக்கலையே பாஸ்டர், ஒண்ணு கூட நடக்கல. என் ஆசைப்பட்டது, என் விருப்பப்பட்டது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா பாஸ்டர்? என் பிள்ளைய ஆசைப்பட்டேன், என் குடும்பம் ஆசைப்பட்டேன். நான் ஒருத்தங்க ஒரு சாட்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வாலிப தங்கச்சி சொன்னா, பாஸ்டர், என் வாழ்க்கையில என் கூட படிச்ச எல்லா பிள்ளைகளும் காதல் பண்ணாங்க, லவ் பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை தெரிஞ்சு கொண்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல நான் மட்டும், ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் காத்திருப்பேன், எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நீங்க எனக்கு தரணும்னு ஜெபம் பண்ணேன். ஆனா எல்லாருமே நல்லா இருக்காங்க பாஸ்டர். என்னுடைய தாய் தகப்பன் பார்த்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என் வாழ்க்கை நல்லா இல்லையே, நான் அவருக்காக தானே விட்டு கொடுத்தேன், நான் அவருக்காக தானே இழந்தேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடாதா? கர்த்தருக்காக தானே நான் எல்லா விருப்பத்தையும் விட்டேன். அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல ஆண்டவர் ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் முடிவில் உன் மகிமையை காண்பாய், நீ சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. 7 வருஷம் தாண்டி இன்னைக்கு அவங்க கணவனாரு சர்ச்சு நடத்துற பாஸ்டரா மாறிட்டாங்க. 7 இயர்ஸ் தாண்டி இப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆரம்பம் எப்படியோ இருந்துச்சு பாஸ்டர், ஆனா இவ்வளோ பெரிய வெற்றியை கர்த்தர் செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு விரும்பினது மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்காத மாதிரி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் நீங்க இஷ்டப்பட்டது மாதிரி இல்லை, நீங்க நினைச்சது மாதிரி இல்லை, நீங்க ஜெபிச்சது மாதிரி இல்லை, நீங்க கற்பனை பண்ணது மாதிரி இல்லை. ஆனா நான் நம்புறேன், முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்ற போகிறார், வெற்றியாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுகிற கர்த்தர். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆக கடவது. இந்த 21 நாள் ஜெபம் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் சமூகத்திலே நிற்கிற தேவ மனுஷனாகிய நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிற காரியம் வெற்றியாய் முடியும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் பிள்ளையை கர்த்தர் உயர்ந்த இடத்திலே வைப்பார். நீங்கள் விரும்புகிறபடி சந்தோஷத்தை அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தின்படி உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், ஒரு பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்படும். நீங்கள் அநேக நாட்களாய் விரும்புகிற காரியம், ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் இப்பொழுது இந்த கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பரலோகம் உங்களுக்காக அங்கீகரிக்கிறது, பரலோகம் உங்களுக்காக அங்கீகரிக்கிறது, பரலோகம் உங்களுக்காக அங்கீகரிக்கிறது. ஆமென் சொல்லுகிறோம். இன்னைக்கு முழுக்க இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யணும். நான் விரும்புகிறது தேவனாலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது உங்க வார்த்தை. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென். இயேசுவே நீங்க அறிக்கை செய்ய செய்ய ஆமென். இயேசுப்பா, நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வீர். நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வீர், கர்த்தர் எனக்கு செய்வீர். ஆமென் சொல்லுவோம்.
தாவீதுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. எப்படியாவது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு விருப்பம். ஆண்டவரே, உமக்கு ஒரு சர்ச்சு கட்டணும், அதுக்கு நான் என்ன பொருத்தனை வேணாலும் எடுக்கிறேன், படுக்கையாகிய கட்டில நான் ஏறுவதில்லை, என்னென்னமோ சொல்ற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ கட்ட முடியாது, நீ நிறைய பேருடைய கை ரத்தத்தை சிந்தி இருக்க, அதனால நீ ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனா அப்படியே கட்ட முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ விரும்பின, ஆனா உன் மகன் மூலமா நான் செஞ்சு முடிப்பேன். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா எடுக்கிறேன். பிரதர், நீங்க ஒருவேளை ஊழியம் செய்யணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, நீங்க பாடணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, நீங்க பிரசங்கம் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, நீங்க ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க வேலை பளு, உங்களுடைய திருமணம், உங்க வாழ்க்கை எதுவுமே செய்ய முடியாம போயிருக்கும். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல, நான் விருப்பப்பட்டது எதுவுமே நடக்கல. ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க விருப்பப்பட்டதை உங்க பிள்ளைங்க மூலமா கர்த்தர் செய்வார். நீங்க ஆசைப்பட்டதை கர்த்தர் உங்க பிள்ளைங்க மூலமா செய்வாரு. அவன் பிரசங்கம் பண்ணுவான், அந்த மகள் பாட்டு பாடுவார். ஹல்லேலூயா, ஆமென். தகப்பனார் ஆசைப்பட்டதை தகப்பன் மூலம் செய்யலைன்னாலும் மகனுக்கு மூலமா செய்ய வச்சாரு கர்த்தர். நீங்கள் விரும்புகிறது அவராலே வரும். இந்த வசனத்தை நான் தியானித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு 3 மனிதர்களுடைய விருப்பத்தை குறித்து என்னுடைய இருதயத்திலே வைத்தார். முதலாவதாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலோமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீனே. நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காததுமான லக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமான இந்த உமது ஜனத்திற்கு நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனிதனிடத்துல பேசுறாரு. அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது. இந்த வயசுல ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல பெருமை பாராட்டாம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புறதை என்னிடத்துல கேளு, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ வேதம் சொல்லுது, எதிரியினுடைய உயிரை கேட்கல, நான் ராஜ்யபாரத்துல எங்க அப்பாவோட நல்ல ராஜ்யபாரம் பண்ணணும்னு கேட்கல. வேதம் சொல்லுது, சாலோமோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு விருப்பம், எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்துல உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாரு. அப்போ நீங்க நிறைய பேர் வேற எதையுமே கேட்காதீங்க. எனக்கு பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம், எனக்கு சொத்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம், எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். இந்த உலகத்துல வாழ்றதற்கு எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஞானம் பணத்தை கொண்டு வரும், ஞானம் ஆட்களை கொண்டு வரும், ஞானம் உயர்வை கொண்டு வரும், ஞானம் இந்த உலகத்திலே உங்களை சாட்சியாய் நிற்க வைக்கும். ஆனா ஞானம் இல்லாம எது வந்தாலும் உங்க வாழ்க்கையில அதை நீங்க முடிவு பரியந்தம் வச்சுக்கவே முடியாது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏசப்பா இப்ப சொல்றாரு, நீ விரும்புகிறதை கேள். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜெப குறிப்பு என்னன்னா, எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாரும், என் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஞானத்தை தாரும், இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு ஞானத்தை தாரும். எல்லாரும் கேளுங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் நமக்கு கிருபையாய் தருவார். உலகத்திலே இருக்கிற பல மனிதர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இல்லை. ஆனா நிறைய பேர் தங்க வாழ்க்கையை எதுல தொலைச்சாங்க அப்படின்னா, ஞானம் இல்லாததுனால தாங்க தொலைச்சாங்க.
சரியான ஞானம் இல்லாதனால்தான் குடும்பத்தை சரியா நடத்த முடியல. இந்த அதான் ஞானமே முக்கியம். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஸோ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா ஞானம் அவசியமான ஒன்று. அதை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டாலும் அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவார். ஆண்டவரே, ஞானம் இல்லாதனால என் பணத்தை கொண்டு போய் சிக்க வச்சிட்டேன், ஞானம் இல்லாதனால இந்த இடத்த விட்டு நான் வந்தேன், எனக்கு ஞானமே இல்லைப்பா. ஆனால் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் எல்லா இடத்துலையும் எப்படி நடக்கணும்னா ஞானமாய் நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஞானம் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. எல்லாத்துக்கும் அவசியம் ஞானம். இனி அப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது. சிலர் ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இப்படியா ஞானம் இல்லாமல் வாழ்வாங்க, இப்படியா ஞானம் இல்லாமல் வாழ்வாங்க. ஒரு வாலிப தம்பி கடந்த நாட்களில் ஒரு சாட்சி சொல்கிறான். அவன் 7 வருஷமா வேலை பார்க்குறான். 7 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை ஒரு பொண்ணுக்காகவே அழைச்சிருக்கான் பாருங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தோன்னா பரிதாபம் இவனே அந்த பிள்ளைய காலேஜ் படிக்க வச்சு, இவனே அந்த பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளையினுடைய துணிமணி முதற்கொண்டு இந்த பையன் வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க அப்பா இறந்து போனாருன்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிள்ளை ஒரே ஒரு காரியத்திற்கு அவன் ஸ்டிக் பண்ணான் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரிலாம் நீ ஸ்டிக் பண்ணனா அவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவனை அம்போன்னு விட்டுட்டு ஊரை விட்டு மாறி போயிடுச்சு. அவன் வாங்கி கொடுத்த வேலையை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுச்சு. இவன் ஒரு பைத்தியக்காரனை மாதிரி நான் எப்படி இன்னொன்று அவன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை உடைச்சிருச்சு. அந்த பொண்ணுடைய காலில் போய் விழுந்திருக்கான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க அம்மாவுடைய காலில் போய் விழுந்திருக்கான், என்னை கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் சொந்தக்காரங்க ஒருத்த வீட்டு அவன் காலில் போய் விழுந்து, ஐயா எப்படியாவது இவன் பணம் செலவு பண்ணி இவன் 7 வருஷம் பார்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு இவனை விட்டு அந்த தாங்க முடியாம என்னை கல்யாணம் பண்ணி வந்துச்சுங்க. அப்போ நமக்கு கேட்டா பைத்தியக்காரத்தனமா இல்லை? பெத்த அம்மாவுடைய வயிறு அப்படியே பத்தி எரியாது. தன்னுடைய பிள்ளை இப்படி போய் விழுந்து கிடக்கிறத பார்த்து எந்த அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க? எவ்வளோ கஷ்டம் அது. அப்போ நான் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணேன். இல்லை, எனக்கு புரியுது பாஸ்டர், எனக்கு புரியுது, நான் எப்படியாவது வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு இறங்கலையே, நான் வெளியே வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவனுக்காக பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எப்படியாவது இந்த குழந்தைய வெளியே எடுங்க அப்படின்னு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். எப்பா நீ ஏன்டா தூங்காமல் இருக்கணும்? நீ ஏன்டா சாப்பிடாம இருக்கணும்? நீ ஏன்டா அவன் காலில் போய் விழணும்? வேணாம், நீ என்ன தப்பு பண்ண? ஏமாத்தின அவங்களுக்கு தான் அந்த குற்ற உணர்வு இருக்கணும். ஏமாத்தின அவங்க தான் தூங்காம இருக்கணும். நீ தூங்காம இருக்கக்கூடாது. நீ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், நீ அவங்க முன்னாடி சாதிக்கணும். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த ஞானம் இல்லை பாருங்களேன். தன்னை ஏமாத்துற ஒரு பொண்ணு ஞானம் இல்லை பாருங்க. ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை கேள், நீ விரும்பினதை கேள். நீங்க எதை விரும்பணும்னா என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் மகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலும் நான் ஞானம் இல்லாம எத்தனையோ இழந்தேன். ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துக்கு பிற்பாடு எனக்கு ஞானம் வேண்டும். எல்லாவற்றையும் நான் புத்தியாய் செய்யணும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா, ஏசப்பா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. இத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணோம்ல, ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே ஞானம் இல்லாம நான் கடன்காரனா மாறிட்டேன், ஞானம் இல்லாம பணத்தை செலவு பண்ணிட்டேன், ஞானம் இல்லாம ஆண்டவர் ஊதாரித்தனமா திரிஞ்சேன். அப்பா இப்பொழுது என்னை மன்னியும். சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பிள்ளைக்கு ஞானத்தை தாரும், இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும். கேளுங்க அந்த வார்த்தையை, கேட்க கேட்க கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். தகப்பனே அந்த ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கம் செய்யும் ஆண்டவரே. தகப்பனே இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் வரட்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடப்படுவதாகப்பா. ஆமென் ஆமென். ஞானத்தை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கிருபையாய் தருவாரா. உங்க மூளை களிமண்ன்ற பேரை எல்லாரிடத்துலையும் வாங்கியிருக்கலாம். உங்க பிள்ளையினுடைய மூளையில மசாலாவே இல்லைன்னு திட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நிறைவானது வரும்போது குறைவானது. இயேசு மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா சகலவித ஞானமும் உங்களை தேடி தேடி வரும். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே டைரக்டா திட்டுவாங்க. சாணி சுமக்கிற தலை
அப்படிதான். எங்கள் வீட்டில் வந்து மாடு ஒரு 6-7 மாடு நின்றுச்சு. நிறைய வாழைத்தோப்பு நாங்கள் நட்டுருப்போம். அப்போ எங்களுக்கு ரெகுலராகவே சாணி சுமக்கிற வேலை எங்களுடைய வேலை. ரெகுலராகவே டெய்லி காலையில் எந்திரிக்கணும், அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளே போவோம், சாணியெல்லாம் வலித்து அதை கூடைக்குள்ளே போட்டு சுமந்து ஒரு பெரிய குழி இருக்கும், அந்த குழியில் கொண்டு போய் கொட்டுவோம். 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த குழியிலேருந்து எடுத்து வாழைக்கு கொண்டு போய் போடுவோம். ரெகுலராகவே சாணி சுமக்கிற வேலை தான். அப்போது அவங்க அது ஒரு விஷயத்து அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன உடனே, போட எல்லாம் சாணி சுமக்கிறதால நீ எல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னா மூளையே இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்தில் எதை செய்யணும்னாலும் என்கிட்ட கேட்காம செய்யவே மாட்டாங்க. கேட்காம செய்யவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணுமா, இது மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, இதுக்கு ஒரு ஐடியா தெரியுமா, இதுக்கு ஒரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இயேசு நமக்குள்ள வரும்போது எல்லா ஞானத்தையும் அவரே தருவார். அவரே தருவார். இன்னைக்கு ஃபீல் பண்றீங்களா பிரதர், அம்மா நீங்க ஃபீல் பண்றீங்களா பாஸ்டர், உண்மையிலே அப்படிதான் பாஸ்டர், நான் ஞானம் இல்லாமல் இப்படி நடந்துச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் இந்த ஜெபம் முடியும் போது உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை டெய்லி போய் கர்த்தருடைய சமூகத்தில் கையேந்தி நில்லுங்க. எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்றது ஞானம் மட்டும் தாங்கன்னு கேளுங்க. ஞானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஞானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க எதையும் தேடி போக வேண்டாம், ஞானம் இருக்கிற இடத்துல எல்லாம் தேடி வரும். நம்புறீங்களா? அப்போ நீங்க கேட்கும்போது அதான் சாலமோன் வந்து எதையுமே கேட்காம உடனே ஆண்டவருக்கு பிடிக்குது பாருங்களேன். சே என்னடா இப்படி கேட்டுவிட்ட, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ வந்து எதிரியினுடைய ஜீவனை கேட்பேன்னு நினைச்சேன், தீர்க்காயுசை கேட்பேன்னு நினைச்சேன், ஞானத்தை கேட்டேன். உடனே ஆண்டவருக்கு பிடிச்சி போய் சொல்றாரு, உனக்கு ஞானம் மட்டும் இல்லை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் தந்தே. அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னா, நீங்க ஞானமா நடக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமோதிக்கிறீங்களா? நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி கையேந்து நிற்கிறது ஆண்டவர் பிடிக்காது. நீங்க ஞான குறைவா நடக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது. நீங்க ஞானமா நடக்கிறது, நம்ம பிள்ளைங்க எந்தையாவது ஒரு இடத்துல போயிட்டு ஞானமா பேசிட்டு வந்தா நமக்கு அப்படி இருதயம் பூரிக்காது. சே என்னமா பேசுது பாரு, ஞானமா எப்படி புகழ்த்திட்டு இருப்போம். அதே தான் கர்த்தர். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் ஞானமா பேசிட்டு வந்தீங்கன்னா பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்துவீங்களா? அவரை சந்தோஷப்படுத்துவீங்களா? உங்க பிள்ளையினுடைய தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவரை ஞானமாய் மாற்றுவார். அதான் ஈரோட்டில் இன்னைக்கு டீச்சராக இருக்கிற இந்த சாட்சியை சொல்ற ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. திறந்து பார்த்தா கோழி கிறுக்கிற மாதிரியே இருக்கு அவங்க ஹேண்ட் ரைட்டிங். சார் பாஸ்டர் இவன் நல்லா படிப்பான் பாஸ்டர், எல்லாத்தையும் அப்படியே ஒப்புவிப்பான், ஆனால் எக்ஸாமில் எல்லாம் 45க்கு மேலே மார்க் வாங்க மாட்டான். என்ன காரணம்னா படிப்பான், ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அவனுக்கு சுத்தமாக வராது, சுத்தமாக வராது. அப்போ வந்து அந்த நோட்டை காமிக்கிறாங்க. உடனே அவன் கை மேலே என் கையை வச்சு ஜெபம் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும், அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை, எப்படி அந்த எழுத்தினுடைய வடிவத்தை கொண்டு வர்றதுன்ற ஞானம் இப்போ வேணும்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுடைய கையை பிடிச்சி ஒரு வசனத்தை நான் சும்மா எனக்கே கையில் தான் வரும், ஆனாலும் சரி நான் இனி எழுதி என்ன பண்ண போறேன், ஆனால் நீ எழுதணும் இல்லை, நீ பாஸ் பண்ணணும். அதனால அவனுக்கு ஒரு வசனம் எழுதி டெய்லி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ எழுதுன. 15 நாளைக்குள்ள இன்னொரு நோட் எழுதி வந்தாங்க. இந்த நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அவ்வளோ அழகான ஹேண்ட் ரைட்டிங், அவ்வளோ அழகான ஹேண்ட் ரைட்டிங். அப்போ ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நீங்க கேளுங்க கர்த்தரிடத்துல, கண்டிப்பா கர்த்தர் தருவார். நம்பர் 2 வேகமாக நம்ம சொல்லி முடிக்க போறோம். 2வதாக ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 40வது 41வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவன் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாருன்னு ஒரு எண்ணத்துல நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகமா இருக்கிறது. இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி வந்து இன்னைக்கு ரொம்ப கொடுமையான வியாதி. என்னன்னா இப்ப கடந்த நாட்கள்ல வந்து இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன். இந்த கொரோனாவோட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா நோயாளிகளை அந்த வந்த சமயத்தில் வந்து யாரையுமே பார்க்க விடாமல் அவங்கள தனியாக வச்சு நிறைய பேர் மரிச்சு போனதுக்கு காரணமே அவங்களுடைய தனிமை தான்.
அவங்கள எல்லாரோடையும் வச்சிருந்தா கூட நிறைய பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் குஷ்டரோகிங்களுக்கு சுகமே படுத்த மாட்டாங்க. நிரந்தரமா அவர்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அவங்கள ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கயிறு கட்டி தான் இறக்குவாங்க. சாப்பாடு கீழே வரும். யாருடைய முகத்தையும் அங்கே பார்க்கக்கூடாது. ஒரு மறைவிடத்தில் இருப்பாங்க. இது ரொம்ப கொடுமையான வியாதி. அந்த நாட்களிலே நிறைய பேருக்கு இந்த குஷ்டரோகம் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அநேக இடங்களில் போய் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரு, தொட்டு சுகப்படுத்தினாரு. அதனால ஆண்டவர் மேல நிறைய ஜனங்களுக்கு பிரியம் வந்துருச்சு. குஷ்டரோகி வந்தாலே என்ன பண்ணணும்னா தூரத்திலிருந்தே அவன் சத்தம் போட்டே வரணும், எனக்கு குஷ்டரோகம், நான் வர்றேன், ஒதுங்கி. அப்போ வந்து ஒரு 50 அடிக்கு தள்ளி எல்லாரும் போயிடுவாங்க. அவன் வந்து அவனுக்கு தேவையான அந்த பொருளை எடுத்துட்டு போவான். இவனுடைய வியாதினாலே துரத்தப்பட்டான், எல்லாமே இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. நம்மளா இருந்தா அடுத்த நிமிஷத்துல என்ன கேட்போம் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இந்த குஷ்டரோகம் மட்டும் எனக்கு சரியான போதும்னு சொல்லுவோம். ஆனா இந்த குஷ்டரோகி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். நான் குஷ்டரோகியா இருக்கேன், நான் இதனால நிறைய அவமானத்தை நான் சந்திக்கிறேன், ஆனா கூட பரவாயில்ல, இந்த அவமானத்திலே தான் நான் திரும்பியும் இருக்கணும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீங்க விரும்புனீங்கன்னா எனக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்க ஜெபத்தில் வேணும் 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 வேணும்னு நீங்க அடம்பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த குஷ்டரோகி மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு 1000 விருப்பம் இருக்குது, நான் நிறைய பாடு அனுபவிக்கிறேன் இது கிடைக்காம, ஆனா உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு தர வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானா இதை தாங்கன்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் ஒருவேளை அதை கொடுக்கலன்னா கூட அதை விட பெஸ்டா உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவர். ஸோ ஆண்டவரிடத்துல எப்படி கேட்கணும்? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தரிடத்துல என்ன கேட்கணும்னா, எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்கணும். இரண்டாவது ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை எனக்கு தாரும். என் விருப்பத்தை தள்ளி வைக்கிறேன், என் ஆசையை தள்ளி வைக்கிறேன். இதனாலே எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்துறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையை உங்களை அவமானப்படுத்தும் போது இது கண்டிப்பா வேணும்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கலாம். இந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை புறக்கணித்து தள்ளுறதுனால இந்த காரியம் எனக்கு வேணும்னு போய் கர்த்தர் சமூகத்துல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நிக்கலாம். இல்ல, உங்க ஜெபத்தை நீங்க மாத்துங்க, உங்க ஜெபத்தை மாத்துங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமா இருக்குமே ஆனால் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற உங்களால ஆகும். உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. அவர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு சித்தமானால். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், மனசார சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. உமக்கு விருப்பமானால், நீர் இரக்கம் வைப்பீரானால் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே தகப்பனே, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அந்த காரியம் வேண்டாம்ப்பா, உமக்கு சித்தம் இல்லைன்னா அந்த பொருள் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லைன்னா அந்த குடும்பம் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லைன்னா அந்த திருமணம் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருக்குமே மட்டுமானால் எனக்கு அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரியம் இல்லாததை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அது தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துல இப்படி கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படியே உங்களுக்கு தருவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது எழுதி கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம். இங்கே சகேயு என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். ஸோ இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருந்துச்சு. நீங்க அடுத்ததாக ஒரு வசனத்தை 2 ராஜாக்கள் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே எலிசாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. நீங்க என்னை விட்டு கடந்து போகும்போது உங்க அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும். அப்போ பரிசுத்தவான்களுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, முதல் ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்னன்னா, எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரேன்னு விரும்பினா. ரெண்டாவது ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்னன்னா, உமக்கு சித்தமானா எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணா. மூன்றாவது ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதற்கு விரும்பினா. நான்காவது ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, உண்மையில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் சொல்றார், நீ விரும்பினதை கேள், நான் உனக்கு தருவேன். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீங்கள் விரும்புகிற அந்த காரியம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்புகிறது வரும்போதோ
ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ நெடுநாளாய் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இளைக்க பண்ணி இருக்கலாம். நெடு நாட்களாய் நீ ஜெபிக்கிறது உன் இருதயத்தை இளைத்து சோர்ந்து போக பண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே நீ காத்திருக்கிற காரியம், ஓ ஹல்லேலூயா, நீ விரும்புகிறது உனக்கு வரும், நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற அந்த சுகம் உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்புகிற அந்த சமாதானம் உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்புகிற அந்த உயர்வு உங்களுக்கு வரும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏன் நீங்க விரும்புறீங்க? உங்களுக்குள்ள இந்த விருப்பம் எப்படி வந்துருச்சு? நான் நம்புறேன், இந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் வைக்கிறவர் கர்த்தர். உன் படகு மூழ்காது. என் மகனே, இன்னும் 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 பயம் உனக்கு ஏ தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல பயமும் அச்சமும் நிறைஞ்சிருக்குதுப்பா. சிலர் 60 வயதே கடந்துட்டாங்கப்பா. சிலர் இன்னும் உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஆனா நான் விரும்புறது எதுவுமே நடக்கலையே. நான் இஷ்டப்பட்டது ஒண்ணு கூட நடக்கலையே. என் ஆசையெல்லாம் நிராசை ஆக்கப்பட்டுருச்சே. நான் பாப்பேனா, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ளாடி ஒரு நாளாவது நான் விருப்பப்பட்ட அந்த காரியம் நடக்குமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது நடக்குமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அம்மா ஐயா வாக்கு கொடுத்துட்டாரு. நீ விரும்புகிறபடி உனக்கு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி கரங்களை தட்டி, நீ விரும்புகிறபடி, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. எங்க பிள்ளைங்க வேற எதுக்குமே கேட்கலப்பா. அவங்க விரும்புறது உங்க நாம மகிமைப்படுறது தான்ப்பா. அவங்க விரும்புறது அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா நான் கர்த்தருக்கு சாட்சியா வாழுவேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். உங்க சித்தத்தின்படி கேட்டதை கொடுக்காம இருக்க மாட்டீங்களே அப்பா. இப்பொழுது பரலோகம் என் பிள்ளைகளுக்கு அதை செய்து முடிக்கட்டும். இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் செஞ்சு முடிக்கட்டும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா, நாங்க எல்லாம் ஜீவனோட இருந்தா, இந்த ஜெபத்துல எத்தனை 1000 பேர் கலந்து கொள்றாங்களோ ஒவ்வொருத்தரும் சொல்லணும், பாஸ்டர் நான் நெடுநாள் காத்திருந்தது எனக்கு கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், என் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த சாட்சியை என் பிள்ளைங்க சொல்லணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க விரும்புற சுகம் வரட்டும், என் பிள்ளைங்க விரும்புற குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், என் பிள்ளைங்க விரும்புகிற வேலை கிடைக்கட்டும், என் பிள்ளைங்க விரும்புகிற இடம் கிடைக்கட்டும், என் பிள்ளைங்க விரும்புகிற உயர்வு கிடைக்கட்டும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். என் பிள்ளைகள் விரும்புகிற பதவி உயர்வு கிடைக்கட்டும். என் பிள்ளைகள் விரும்புகிற ஊழியம் கிடைக்கட்டும். என் பிள்ளைகள் விரும்புகிற ஞானம் கிடைக்கட்டும். என் பிள்ளைகள் விரும்புகிற சகலமும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டளை இடப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு எங்க வாழ்க்கையில விரும்புறது நடக்காமலே போவதாக. பிசாசு விரும்புகிறது நடக்காமலே போவதாக. சுற்றி இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் என் பிள்ளைங்க மேல ஒரு விருப்பமா இருக்காங்கல்ல, இது நடக்கணும், அவளுக்கு இது அவனுக்கு நடக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்பா அப்பா எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஆனா நான் இப்போ உங்க ஊழியக்காரன் பலிபீடத்துல இருந்து ஜெபம் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால அவருடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதாக, நிறைவேறாமல் போவதாக, இயேசுவின் நாமத்தினால. நன்றி அப்பா, கிருபை தாங்கட்டும் சாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.